ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் 7 பாவகங்களை பற்றி பேசியிருக்கோம். இது 8ஆம் பாவகத்தை பற்றி பேசுகிற ஒரு காணொலியாக இருக்கு. இந்த 8ஆம் பாவகத்தில் பாவகிரகங்கள் பொதுவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. பொதுவாக 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த 8ஆம் பாவகத்து தான் ஆயுள் ஸ்தானம். அது பாவகிரகங்கள் இருக்கிறத பெருசாக விரும்புறதில்ல. ஒவ்வொரு கிரகத்துக்கு தனித்தனியாக நம்ம பேசலாம். அப்படின்னிங்கன்னா சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறதும் சரி, பாவகிரகங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதில் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது லக்னாதிபதியாக இருந்தாலும் அங்கே போய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதில் வேணும் ஆயுள் பலத்தை கொடுக்கலாம். லக்னாதிபதியாக இருந்தால் சிம்ம லக்னமாக இருந்தால் ஆயுள் பலத்தை கொடுக்கலாம். மற்றபடி 8ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறது அப்படிங்கிற விஷயம் பாசிட்டிவ்க்கு பதிலாக சில நெகட்டிவ்களை தான் அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பாசிட்டிவ் அதில் என்ன அப்படின்னா, ஆத்மா அப்படிங்கிற உயிர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி, இறை நம்பிக்கைங்கிற விஷயத்தை பற்றி, சிவ வழிபாடு பற்றி ஆன்ம விசாரத்தோடு போகிறவங்களுக்கு அது அனுகூலமான சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி சந்திரன் அங்கே இருக்கிறது சில சலனங்களையும் மனக்குழப்பங்களையும் சில குடும்ப வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்தை சூரியன் எடுத்துக்கிட்டாலும் சரி, சந்திரன் எடுத்துக்கிட்டாலும் சரி. முதல்ல சூரியன் சொல்லிட்டு சந்திரனுக்கு வந்ததுக்கு பிறகு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 2 கிரகங்களே ஒளி கிரகங்கள் தான். ஆனாலும் கூட இந்த பௌர்ணமியாக இருக்கக்கூடியதுக்கும் அமாவாசையாக இருக்கக்கூடியது தேய்விரையா வளர்விரையான்னு பல விஷயங்கள் செய்கிற இந்த நிலைமையில் கூட ஒரு மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருப்பது ரெண்டுமே இருக்கிறதும் மிகப்பெரிய நன்மையை தருகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கசப்புணர்ச்சி. அந்த 8ஆம் இடம் ஒரு கொஞ்சம் அபசுப ஸ்தானம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று. அதே மாதிரி விபத்துகள் சலனங்கள் இது மாதிரியான விஷயங்களில் அதிகப்படியான நிலைமையை இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனக்குழப்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் சிறப்பில்லாத நிலை, இதையெல்லாம் அந்த இடத்துல சொல்லுது. அதே மாதிரி மரியாதைங்கிற விஷயத்த ஈகோ பிரச்சனையால் இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது புரிதல் அற்ற தன்மை சந்திரன் கொடுத்துடலாம். அல்லது சூரியன் இருக்கும்போது ஈகோ பிரச்சனை கொடுக்கலாம். செவ்வாய் இருக்கும்போதும் அதே மாதிரி நடந்துறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு. இந்த செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது பாவக சக்கரத்தை மட்டுமே வச்சு சொல்கிறதில்ல, பல விஷயங்களை இது ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம். இது என்ன செவ்வாதோஷம்னு ஒரே வார்த்தை சுற்றி தள்ளி விட்டுட்டு போகிற அப்படி அந்த விஷயமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமும் செவ்வாய் தான் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஆட்சி நிலைமையாகவும் எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. மொத்தமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த 8ஆம் இடத்தில் பாவகிரகமாக பார்க்கிற போது செவ்வாய் சில வாக்குவாதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையினால் இந்த இடம் போராட்டமாகி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த இளைய சகோதரம் அப்படிங்கிற விஷயமும் பூமி சம்மந்தமான விஷயங்களும் வழக்குகளை வம்புகளை வில்லங்கங்களை அவமானங்களை கொண்டு தருவதற்கான விஷயங்களையும் அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் அது கொடுத்துரும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இதுவே லக்னாதிபதியாக மேச லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் மேச லக்னத்தில் இருக்கிறது அப்படியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சரி, விருச்சிக லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி, மேச லக்னத்துக்கு அதாவது லக்னாதிபதி அவர், அப்போ 8ல் இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடம் அப்படிங்கிற விஷயத்தில் அது இருக்குது. மர்மங்கள் பல விஷயங்கள் மர்மங்கள் மர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாகவும் அதை எடுத்துக்கிறப்போ அந்த இடத்துல சில அவமானங்களை தரும். தாம்பத்தியங்கிற விஷயத்தில் சில சூழ்நிலைகளை கொஞ்சம் புரட்டி போடக்கூடிய சில விஷயங்கள் செஞ்சிடும் அப்படிங்கிறதுண்டு. அது எல்லா ஜாதகத்திலும் ஏன் நம்ம இதை விலாவரியாக பேசலைன்னா, இந்த ஜாதகத்தில் சில ஜாதகங்களில் நம்ம இது சொல்கிற ஒரு வார்த்தை சில குடும்பங்களில் சில ஜாதகங்கள் அப்படி இருக்குன்னா உடனே ஒரு தப்பான பார்வையில் பார்த்துடக்கூடாது. இந்த ஒன்றை மட்டுமே வச்சு பார்க்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு சில விஷயங்களை நாம் கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக சொல்கிறோம். தனிப்பட்ட ஜாதகத்தை அதிலோட பொருத்தி பார்க்கும்போது பெரும்பகுதி தான் ஒத்து வரும். ஒரு சில பகுதிகள் ஒத்து வராது ஒரு சிலருக்கு. அதில் இந்த செவ்வாய் அங்கே இருக்கிறதும் ஒரு சிலருக்கு ஒத்து வரும், ஒரு சில பலன்களுக்கு சரியாக இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் இந்த பாவகிரகங்கிற முறையில் இங்கே இருக்கிறதும் சரியான நிலை அல்ல. 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது அப்படிங்கிறது ரகசிய தனத்தை குறிக்கும். அதே மாதிரி செல்வாக்கு குடும்ப நிலையை உயர்த்துவது அப்படிங்கிற விஷயத்தில் அந்யோன்யத்தை காட்டக்கூடிய நிலைமையில் இதுகளையெல்லாம் கொடுக்குற இதே புதன் மறைந்த புதன் நிறைய கல்வியும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது லக்னாதிபதியாக இருந்தால் சரியான கல்வி, மறைமுகமான தன்மைகள் இதில் இருக்குது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை கூட மாங்கல்ய பெண்ணுக்கு அது கொடுக்குறது ஒரு விஷயம் உண்டு. 8ல் மறைஞ்சாலும்
அது வந்து அவங்க திருமணத்தை ரகசிய திருமணமாக செஞ்சு அதுக்கப்புறம் வெளிப்படுத்துறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை அந்த புதன் கொடுத்துட்றதெல்லாம் நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்க்குறோம். 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது ஒரு வகையில் சுபகிரகமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. புதன் இருப்பதை மிக மோசமான நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இதே மாதிரி கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதும் சரியே, மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதும் சரியே, இதையும் கூட அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதான். இந்த லக்னாதிபதியே 8ஆம் இடத்துல ஆயிடுச்சே அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தாலும் அது ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா அது மாறிடும். அதில் ஒரு சில இது என்னென்னா, கோபதாபங்கள் இருக்கும்போது இந்த புதன் வந்து கடுமையான நிலைமையும் சில நேரங்கள் கொடுக்குது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இதில் ஒரு சில சந்தேகத்தன்மை இதுக்கு சந்தேக புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிலருக்கு, அதை நம்ம முதலே சொல்கிறோம், ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையும் இதே இடத்துல இருக்குது. ஏன்னா அவங்க அதாவது லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த கலகலப்பாக பேசக்கூடிய இடங்கள்லாம் சில சந்தேகங்களையும் இதே புதன் எழுப்புது அப்படிங்கிற விஷயம் ஒரு சிலருக்கு. ஒரு 100 ஜாதகம் இருக்குன்னா ஒரு 2 ஜாதகம், 5 ஜாதகம், 10 ஜாதகத்துக்குள்ளே ஒரு சில ஜாதகங்கள் ஒரு சில கிரக சேர்க்கைகள் கூட சேர்ந்திருப்பதோ அல்லது பெற்ற சாரத்தின் காரணமாகவோ வேறு சில விபரீதமான ஒரு சில செயல்கள்னால கிரக செயற்கையினால கோச்சாரத்துலேயோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடப்பதற்கு அந்த திசா புத்தி காலங்கள் வரும்போது, திசையிலையோ அல்லது புத்தி காலமோ வரும்போது அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறது ஒன்று அப்படிங்கிற விஷயத்த சில சங்கடங்களை தருது அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதில் பெரும்பகுதி 90% நட்பலனும் இருக்குங்க. அதே மாதிரி குரு இருப்பது 8ல் குரு இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் புத்திரத்துக்கு சரியானதாக, இது 5ல் இருந்தால் தானே அப்படிம்பாங்க. நம்மளை பொறுத்தளவு 8ஆம் இடத்துல இருக்கிறதுமே கொஞ்சம் சிரமமான நிலைமை தான் அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம். அதில் தனிச்சிருக்கிற குருனாலையெல்லாம் நிறைய சிரமங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆயுளுக்கு கூட சில நேரங்களில் ரொம்ப மோசமான நிலைமை சில நேரங்கள் கொடுத்துரும் அப்படிங்கிறது. இதில் மாந்திக்கு நிச்சயமாக சேரவே கூடாது 8ஆம் இடத்துல அப்படிங்கிறது ஒரு கடுமையான நிலைமை தான். அதுபோட ராகு மாதிரியான கிரகங்களோ இதை கொடுக்குது அப்படின்னா அதுவும் அதே மாதிரி கேது மாதிரியான கிரகங்கள் இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போதும் ஒரு சில சுப பலன்களுக்கு பதிலாக கெடு பலன்களையும் இது செஞ்சிருது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் இது ஒரு சிலருக்கு இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அது வரைக்கும் இல்லாத இறை நம்பிக்கை திருமணத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு இறை நம்பிக்கை வர ஆரம்பித்து மிக தீவிரமாக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருந்தால் தான் சன்னியாசம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. 8ஆம் இடத்துல இருந்தாலும் சிலருக்கு விபரீதமாக இந்த சன்னியாசத்தன்மையின் மீது ஈடுபாடு வந்துடுது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம அதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிரகங்கள் அப்படிங்கிற முறையில் எடுத்துக்கிட்டால் அதுதான். அதே மாதிரி 8ஆம் இடத்துல தான் தனுசு லக்னத்துக்கு அவர் உச்சமே ஆவார். அதில் பலம் பார்த்திங்கன்னா நல்ல பலமான நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியெல்லாம் ஒரு சில லக்னங்களுக்கு பல விதமான மாற்றங்கள். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி நிலைமையில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். அப்போ ரிஷப லக்னத்துக்கு நல்லது பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு அது மாதிரியான சில லக்னம் மாறுதுனாலும் பொதுவாக 8ஆம் இடத்தில் குரு அமர்வது அது தனிச்சு அமர்வது அவ்வளவு சிலாகிதமான நல்ல உசிதமான விஷயம் அல்ல. அதே மாதிரி 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வரிகள் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். சிலருக்கு கொஞ்சம் பெரிய வசதி வாய்ப்பான இடங்களில் பெண் அமைவது அப்படின்னு ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் அமைது. இதுவே ஆணுக்காக இருக்கும்போது வசதியான இடங்கள் அமைகிறது. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் முன்னேற்றங்கள் வருவது, அந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியது கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலான ஜாதகங்களுக்கு இது பொருந்தி வருது ஒன்று. அதே மாதிரி அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் அவர் முன்னேற்றமாவது, மகிழ்ச்சியான நிலைமைக்கு போவது, வசதிகள் அதிகரிப்பது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி மாமனார் வீட்டோட ஒத்துழைப்பு ஒரு சில நேரங்கள் இருப்பது, அந்த மாதிரியான நிலைமை. அதே நேரத்தில் நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. அந்த நெகட்டிவான விஷயங்கள் அந்த ஜாதகத்துக்கு அது பொருந்துமா, லக்னத்தை பொறுத்து அது முழுமையாகவே மாறிடுது அப்படிங்கிறது. அதே நேரத்தில் ரிஷபத்துக்கோ ரிஷபத்துக்கு அப்படி 8ஆம் இடத்துக்கு போகிறது அது சரியான நிலைமை அப்படின்னு சொல்ல முடியாது. அது செல்வாக்கு தருது. அது செல்வாக்கு தரலன்னு இல்லை, அது போராட நட்சத்திரத்தில் இருக்குமானால் செல்வாக்கு வளர்ச்சியை விஷயத்தை கொடுக்குறது அப்படிங்கிற விஷயம். இதே மூல நட்சத்திரத்தில் இருக்குமானால் அது ஒரு விதமான சிரமங்களை தருது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அந்த மாதிரியான திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு சில சங்கடங்களையும் பிரிவினைகளையும் அழுத்தங்களையும் சில பிரச்சனைகளையும் தருது அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்தில் இருக்கும்போது. அப்படி இருக்கிற இது
அதே மாதிரி துலாமுக்கு அவர் ஆட்சி நிலைமையில் இருப்பார் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஆட்சி நிலைமையில் இருக்கிறதுங்கிறது அது ஒரு விதமான ஒரு சில நற்பலன்களையும் தரும். அதே நேரத்தில் சில சங்கடங்களையும் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்துடுது அது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. துலாமுக்கு வேறு மாதிரியான சில விஷயங்கள் 8ஆம் இடத்துல ஆட்சி நிலைமையாக இருந்தாலும் கூட ஆயுள் நீட்டிப்பு அதுக்கு வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். நல்ல நிலைமையில் ஆயுள் இருக்கும் அப்படிங்கிறது. அதோட திசாபுத்தி காலகட்டங்களில் சில விபரீதமான வளர்ச்சிகளை கொடுக்குது அப்படிங்கிறது. சார்ந்து இருக்கிறவங்களோட சேர்ந்து அது மாதிரியான விஷயங்களில் அந்த விபரீதமான பல விஷயங்கள் கொடுத்து அதன் மூலமாக வளர்ச்சியும் கொடுக்கும். அதே நேரத்தில் மகிழ்ச்சியான நிலைமையும் வளர்ச்சி அப்படிங்கிற திடீருக்கான அமைப்பு, முன்னேற்றத்துக்கான அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் சிலதையும் அதே சுக்கிரன் செய்யுது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. 8ல் சனி பகவான் இருக்கிறது அது செல்லாகி சொல்ல முடியாது. ஆயுளுக்கு நல்ல விதமான பாசிட்டிவ் பேலன்ஸ் சொல்லனா கூட பல விஷயங்கள் இது துயரமான நிலைமையை கொடுக்குது, கசப்பான உணர்ச்சிகளை கொடுக்குது, வாக்குவாதங்களை கொடுக்குது, பேச்சு வந்து கடுமையான பேச்சுக்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. வாழ்நாள் முழுக்குமே ஒரு துயரமான, அவமானமான, சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கிறது. அதே மாதிரி தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றத்துக்கு போகிறக்கு பெரிய கசப்புணர்ச்சிகள் இருக்கிறது. திருமணத்துக்கு பின்னாடி அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்து மேலே அவங்க குறை சொல்கிறது, அது மாதிரியான பல விஷயங்கள் இதில் இருக்குது. அவங்க செய்கிற தொழில் லக்னம் இந்த சூழ்நிலைகளை பொறுத்து இது பெரும்பகுதி 90% பொருந்தி வரும். அதை தாண்டி ஏதாவது ஒரு சில நேரங்கள் தான் இது மாறுபடும். அல்லது இது வந்து குரு பார்வை அந்த மாதிரியான இடத்துலையோ ஆட்சி நிலைமையிலையோ இருக்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு சில நற்பலன்கள் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான். ராகு கேது இருப்பது இப்போ ஏற்கனவே நிறைய பேர் லட்சக்கணக்கான ஜோதிடர்கள் பேசி முடிச்சிட்டாங்க. அதை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 8ஆம் இடத்தில் இருப்பது ராகு கேது இருப்பது யோகாதிபதியாக இல்லையா என்பதை பொறுத்து அந்த ஜாதகத்துக்கு பலனை தரும். அது நிழல் கிரகங்கள். இந்த பலன் தரும் உறுதியாக எந்த விதத்திலும் சொல்லிவிட முடியாத கிரகங்கள் என்பதால் அந்த கிரகத்தின் தன்மையை முழுசாக ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மேட்ரு. திடீர் அதிர்ஷ்டங்களும் மர்மங்களும் அதிசுவாரஸ்யங்களும் அதே நேரத்தில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளும் பெரும் துயரங்களும் சங்கடங்களும் உயிர் போராட்டங்களும் இருக்கிற இதே கிரக அமைப்பில் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துக்கான விஷயங்களை ஒரு தனி வீடியோவை நம்ம அடுத்ததில் பதிவு பண்ணி வச்சுக்கிறது கேளுங்க. அது வேறு மாதிரியான 8ஆம் இடத்தை முழுமைப்படுத்துவதுங்கிறது 12ஆம் இடத்தை முழுமைப்படுத்துவதுங்கிறது மிகப்பெரிய பேசி முடிக்க முடியாத பாவங்களில் ஒன்று அப்படிங்கிற